शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। தியானம் செய்வதற்கு முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை முறை மற்றும் அடிப்படை ஏற்பாடுகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தியானம் நாம் எதற்காக செய்கிறோங்கிறது முக்கியமானது. நம்மளுடைய நோக்கம் என்ன என்பது முக்கியமானது. இன்றைக்கு தியானம் எல்லோராலும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவதாக இருக்கின்றது. உலகியல் வாழ்க்கையில் தொழில் மற்ற விவகாரங்களால் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகின்றது. அதனால் டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க நல்லதுன்னு சொல்கிறேன். அதனால் தொழில் அழுத்தத்தினால மற்ற பிபி சுகரெல்லாம் அதிகமாகிற பொழுது நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் நல்லது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் நல்லது. அதுக்கு கொஞ்சம் யோகாசனம் தியானம்லாம் கற்றுக்கங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் தியானம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய பேர் வருகிறார்கள். அப்படித்தான் நிறைய குருமார்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு தியானம் சொல்லித்தர்றதுலையே அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. சாஸ்திரப்படி தியானம் எதற்காக? தியானம்ங்கிறத ஒரு யோகமாக சொல்லுகின்றோம். தியான யோகம், உபாசனைங்கிறது ஒரு யோகமாக இருக்கு, ஒரு தர்சனமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தர்சனம் அப்படிங்கிற பொழுது மெய்ப்பொருளை காட்டுகின்றது எதுவோ அது தர்சனம். மெய்ப்பொருளை அடைவதற்கு சாதனமாக எது இருக்கோ அதற்கு தர்சனம்னு பேர். அப்படி என்றால் இறைவனை அடைதல் என்பதற்கு சாதனமாக தியான யோகமானது நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரியோர்களால் அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ தியானம் செய்கிறது எதற்காகனா உலகியல் பிரச்சனைகளிலிருந்து தற்காலிகமாக விடுபடுவதற்கு என்றால் அதற்கான தியான முறைகள் வேற. ஆனால் மோட்சம் என்பது எனக்கு லட்சியம். நிரந்தரமான மன அமைதி, தற்காலிகமாக மன அழுத்தத்திலிருந்து விடுபடுதல் என்பது இல்லை, நிரந்தரமாக மன அமைதியை பெற விரும்புகின்றேன் என்றால் அங்கே தான் ஆன்மீக வாழ்க்கைங்கிறது முக்கியத்துவம் உடையதாக ஆகின்றது. அப்போ தான் நாம் சொல்கிற இந்த விஷயங்கள் பகவத்கீதையில் பகவான் தியான யோகத்தில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா இத்தனை விஷயங்களை சொன்னால் தியானம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இவ்வளவு சொல்லணும்னா அசைவம் சாப்பிடக்கூடாதுனாலே வரமாட்டேங்கிறான். ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் பசங்க கிளாஸுக்கு வர்றதே ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வேறெல்லாம் சாப்பிடுவோம், அதனால் போயிடுவோம். இங்கே போனால் சாமிகிட்ட போனால் அவர் சைவமாக இதெல்லாம் சாப்பிட்றத விட்டுருன்னு வேற சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பேரண்ட்ஸு சொல்கிறாங்க. ஏன்டா வரலைன்னா அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்கங்கிறான். அதனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு வரணும் எதற்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எத்தனை நியமங்கள் சொன்ன பிறகு அதனால தான் தியான கிளாஸை நம்ம நடத்துறது இல்லை. இங்கே ஆசிரமம் இருக்கே, நிறைய தியானம் சொல்லி தருவீங்களான்னு கேட்குறாங்க. ஆசிரமம்னா தியானம் சொல்லி தர்றது அப்படின்னு. யோகாசன கிளாஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்குங்க. அதுவும் எதுக்கு? நோய் பிரச்சனை தான். பிரச்சனை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வர்ற ஆள்லாம் 60-70 வயசுக்கு மேலே இருக்கிற ஆள் தான். அப்படி தான் வர்றாங்க. அதனால் இங்கே பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறது நிதித்தியாசன பரமாக சொல்லியிருக்கிறேன். ஸ்ரவண மனனத்துக்கு அப்புறம் கர்மயோகம்லாம் செய்து சித்த சித்தி வந்து ஸ்ரவண மனனம் பண்ண பிறகு நிதித்தியாசனமாக பகவத்கீதையில் தியான யோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்ம தியானமாக. அதனால தான் அதில் பிரயோஜனம்னு பார்த்தாக்கா அது அப்புறம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு தியான யோகத்தில் பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தாக்கா எல்லாம் மோட்சங்கிறத தான் சொல்கிறார். அப்போ ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசன பரமாக செய்கின்ற தியானம், அதற்கான நியமங்கள். அதனால் உணவு முதலானவைகளிலிருந்து எல்லா விதத்திலும் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும். யோகோ பவதி துக்கஹாங்கிற
யார் யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மவில, இந்த யுக்த ஆகார விகாரம் அப்புறம் உறக்கம் விழிப்பு இதெல்லாம் யார் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் செய்கின்ற யோகம்தான் துக்கத்தை போக்குவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது இல்லாமல் செஞ்சால் அது பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வாகாது. அந்த நேரத்தில் எதுவோ ஒரு தற்காலிகமான பிரயோஜனமாக இருக்கலாம். அதனால் இந்த பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, எதற்காக செய்கின்றோம், ஆன்மீகம், ஆன்மீக தேடல், மோட்சம் என்பது தான் நம்முடைய லட்சியம் என்கிற பொழுது இவைகள் அனைத்தையும் நாம் அவசியம் கடைபிடித்து ஆக வேண்டும். இது பகவத்கீதையில் இருக்கிற விஷயம். அஷ்டாங்க யோகம் என்ற பதஞ்சலி யோக சூத்திரத்தில் யோக தர்சனத்தில் 8 அங்கங்களை சொல்லுகின்றார். அதில் 7வது அங்கமாக தியானம் இருக்குது. 7வது அங்கம்ங்கிற பொழுது 7வது படி என்று எடுத்துக்கொள்ளலாம். 8வது சமாதி, அதான் இறுதி நிலை, அது பிரயோஜனம். படியேறி மேலே போகிறோம்னா மேலே போகிற தலம் அது சமாதி, அது பிரயோஜனம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 படிகள் அது யமம் தொடங்கி 7 நிலை சொல்கிறார். இப்போ தியானம்ங்கிறது 7வதாக தான் வருது. அப்போ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 படிகளை நம்ம கடந்து தான் 7வது படிக்க முடியும். நேராக 7வது படிக்கு ஜம்ப் பண்ணி போக முடியும். படிப்படியாக தான் மேலே ஏறி போக முடியும். அதனால் நம்ம இப்பொழுது யமம் நியமம், அந்த 6 அஷ்டாங்க யோகத்தில் சொல்லி இருக்கக்கூடிய யமம் நியமம்ங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தரலாம். இந்த 8 அங்கத்திலையும் முதல் 5 அங்கம் பகிரங்க சாதனை என்றும் 6, 7, 8 அந்தரங்க சாதனை என்றும் இருக்கின்றது. முதல் 5 யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம், இதை பகிரங்க சாதனம் என்றும், 6, 7, 8 தாரணை தியானம் சமாதி அந்தரங்க சாதனம் என்றும் இருக்கின்றது. இதில் முதல்ல யமம் என்பது இருக்குது. யமம் 5 விஷயங்களை கொண்டது. யமம்ல 5, நியமம்ல 5. யமம்ல இருக்கக்கூடிய 5, யமம்னா கட்டுப்படுத்த வேண்டியது. யமயதி அப்படிங்கிறதுலேருந்து வரக்கூடிய வார்த்தை யமம், கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல்ங்கிற பொழுது விலக்க வேண்டியவை, டோன்ட், செய்யக்கூடாதது, தவிர்க்க வேண்டியது, விலக்க வேண்டியது, அவைகளை செய்யாமல் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துதல். முதலாவது ஹிம்சை, ஹிம்சை செய்யாமல் இருக்கிறது அஹிம்சா. அதில் யமத்தில் அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் 5 விஷயம். முதலாவது ஹிம்சா, ஹிம்சை செய்யக்கூடாது. யாருக்கும் உடலாலோ மனதாலோ வாக்காலோ தீமை செய்யாமல் இருத்தல், துன்பம் கொடுக்காமல் இருக்கிறது. காய வாக் மனோபிகி சர்வதா சர்வதா சர்வபூதானாம் அஹிம்சனம், எல்லா விதத்திலும் எப்பொழுதும் உடலாலோ மனதாலோ வாக்காலோ எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருத்தல் அஹிம்சை ஆகும். துன்பம் கொடுக்காமல் இருத்தல் அஹிம்சை ஆகும். உடலால் பிறரை அடிக்கலாம், அது உடலால் கொடுக்கின்ற துன்பம். வாக்கால் பேசியே கொள்ளலாம், அடித்து கொள்வது ஒன்று, பேசியே கொள்வது ஒன்று. கடுமையான வார்த்தைகள், அதனால் பயங்கர கடுமையான துன்பம் தருகின்ற மனசு நோகிற மாதிரியான வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள் அது கூடாது. அது வாக்கில் கொடுக்கின்ற துன்பம். அப்புறம் மனதுனால, வாயிலையும் பேச முடியாதுன்னா, அதனால் மனதுனாலேயே பிறருக்கு கெடுதல், அவன் நல்லா இருக்காமல் போகணும், வேப்பியோ போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கஷ்டம் வரணும்னு மனதுனால பிறருக்கு கெடுதல் நினைக்கிறது, அதுவும் ஹிம்சை தான். பிறருக்கு மனதால் கெடுதல், பிறருக்கு துன்பம் தர நினைக்கிறது, துன்பத்தை நினைக்கிறது, கெடுதல் நினைக்கிறது, அதுவும் ஹிம்சையாகும். இந்த 3 விதத்திலும் ஒருவன் ஹிம்சையை தவிர்க்க வேண்டும். உடலால் வாக்கால் மனதால் எந்த விதத்திலும் ஹிம்சை செய்யாமல் இருக்கணும். திருக்குறளில் பார்த்தா அதெல்லாம் இருக்குது. திருக்குறளில் கொல்லாமைன்னு சொல்கிறார். எந்த உயிருக்கும் தவம்ங்கிறதுல, தவம் அந்த துறவரவியலில் கொல்லாமைங்கிறது இருக்குது. புலால் மறுத்தல் தனியாக, கொல்லாமை தனியாக ஒரு அதிகாரம் இருக்குது, புலால் மறுத்தல்ங்கிறது தனியாக ஒரு அதிகாரம் இருக்குது. அப்போ கொன்றா தானே சாப்பிட முடியும். அதனால் அந்த கொல்லுதல் அப்படிங்கிறது உணவு அகிம்சை முதலான அந்த மாம்ச உணவு முதலானவைகளை தவிர்த்தல்,
அஹிம்சை. அது மட்டும் இல்லாமல் கொல்றதுங்கிறது ரெண்டு, ஒன்று சாப்பிட்றதுக்காக கொல்றது, இன்னொன்று வெறுப்புனால கோபத்தினால கொல்லுதல்ங்கிறது இருக்குது. இந்த ரெண்டு விதத்திலையுமே ஹிம்சை என்பது கூடாது. சில சமயங்களில் ஒரு தர்மத்துக்காக அல்லது விரதமாக சில சமயங்களில் ஹிம்சை செய்ய வேண்டி இருக்கும். அது தர்மத்துக்கு உட்பட்டது. பெரிய ஹிம்சையை தவிர்ப்பதற்காக சிறிய ஹிம்சையை செய்தல். டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் ஊசி போகிறாரு, இல்லை ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறாருன்னா, சிகிச்சை அறுவை சிகிச்சை பண்ணுற பொழுது எதுக்கு? அதை செஞ்சால் உடம்புக்கு நன்மை ஏற்படும், செய்யலைனாக்கா இன்னும் மோசமான துன்பம் வரும். அந்த பெரிய துன்பத்தை குறைக்கிறதுக்காக தற்காலிகமாக இந்த ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்குது. அப்போ அது ஹிம்சையா அஹிம்சையானா? அது அஹிம்சை. பிறர் உயிருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது அஹிம்சை, அது ஹிம்சை கிடையாது, அஹிம்சையாக கருதப்பட வேண்டிய. அதனால் நல்ல நோக்கத்தோடு, எந்த நோக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பெற்றோரோ ஆசிரியரோ குழந்தைக்கு ஒரு அறிவுரை சொல்கிறது அப்படின்னாலே அதுவே அவனுக்கு வாக்கில் பண்ணுற ஒரு பெரிய ஹிம்சையாக இருக்குது. பெரிய 2 அடி கூட அடிச்சுட்டு அட்வைஸ் பண்ணாதங்கிறான். அப்படித்தான் பசங்க நினைக்கிறான். அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு பேசுகிறத தான் தாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அது நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுறதுனால அது ஹிம்சைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெற்றோர் குழந்தைகளை கண்டிக்கிறது, இல்லை ஆசிரியர் கண்டிக்கிறது, இல்லை பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அறிவுறுத்துறதுங்கிறது ஹிம்சைங்கிற கணக்கில் வராது. அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு துன்பம் இருந்தாலும், அந்த நேரத்துக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும், ஒரு ஹிதம், ஒரு நன்மையை கருதி அது செய்யத்தக்கது, செய்யப்படுறது. ஆகவே அது ஹிம்சை ஆகாது. ஒரு மருத்துவர் செய்கிற மாதிரி தான், மருத்துவர் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய ஹிம்சை மாதிரி தான் ஊசி போடுறதுன்னா, அந்த மாதிரி. அதனால் அது ஹிம்சை ஆகாது, அஹிம்சையாக எடுத்துக்கொள்ளணும். இப்படி அஹிம்சையை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால நமக்கு ஒரு மிருதுவான, ஒரு சாத்விகமான மனதானது வரும். ஹிம்சையை நினைக்காம இருக்கிறதுனாலேயே, பிறருக்கு ஹிம்சை நினைக்காம இருக்கிறதுனால மனது நமக்கு சத்துவகுணம், ரஜோகுணம் குறைந்து சத்துவகுணம் மேலோங்குவதாக ஆகும். ஹிம்சைக்கு காரணம் வெறுப்பு, கோபம், பொறாமை, பழி வாங்கிறது, அல்லது சில சமயங்களில் வேலை ஒழுங்காக செய்யலைன்னா வேலையை செய்ய வைக்கிறதுக்காக கொஞ்சம் தூண்ட வேண்டி இருக்குது. அவர் மாட்டு வண்டி வச்சுருக்கிறாருன்னா, மாட்டை அடித்தா தான் போகும்னாக்கா அடிக்க வேண்டி இருக்குது. மனுஷனும் அப்படித்தான். அவன் வாயில் சொன்னால் கேட்க மாட்டான், கொஞ்சம் கடுமையாக சொன்னால் தான் வேலை செய்வான், இல்லை ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் வேலை செய்வாங்கிற பொழுது அங்கே ஒரு ஹிம்சை பண்ணுறோம். அல்லது சில சமயங்களில் அறியாமல் கவனக்குறைவுனாலேயே ஹிம்சை பண்ணுகின்றோம். தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது, நம்ம சாதாரணமாக பேசுகிற போது ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், அது அவருக்கு மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நீ அப்பா அப்படி சொல்லிட்டேனா, நான் எப்போ சொன்னேன்னு நம்ம கேட்போம். அப்புறம் ஏன்னா நம்ம அது திட்டமிட்டு சொன்னதான் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ பேச்சு வழக்கில் ஏதோ ஒரு கேலியாக கிண்டலாக சொன்னது கூட பிறருடைய மனதை வருத்தப்படுத்தி இருக்கிறோம். அதை அவர்கள் மனதில் வைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ தெரியாமல் பண்ணுகின்ற ஹிம்சையாக ஆகிவிடும். அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஹிம்சைங்கிறத தவிர்க்கிறது. தொடர்ந்து நம்ம அஹிம்சையை கடைபிடிக்கிறதுனால நம்ம மனசு சத்துவகுணத்தை அடையும், ரஜோகுணத்திலிருந்து விடுதலை அடையும். அதனால் அஹிம்சைங்கிறது யமத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நான் ரொம்ப சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். நம்ம தியானத்துக்கு இதெல்லாம் தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை பற்றிய தனியாக வகுப்பு அது வேற. அடுத்தது இரண்டாவது சத்தியம். சத்தியம்ங்கிறது பொய் பேசாமல் இருத்தல். அதனால் விளக்க வேண்டியது அப்படின்னு சத்தியம்னு சொன்னாக்கா ஏற்கனவே நம்ம விளக்கி தான் வச்சுருக்கோம். அதனால அசத்தியம் பொய் பேசாமல் இருக்கிறதுனா, சத்தியங்கிறது உண்மை பேசுதல் என்பதை விட பொய் பேசாமல் இருத்தல் என்பது முக்கியமானதாக இருக்குது. அதனால் உண்மை பேச முடிந்த இடத்துல உண்மை பேசலாம். அந்த உண்மையும் பிறருக்கு துன்பம் தராததாக இருக்க வேண்டும். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு பொய்யும் உண்மையாகுங்கிற. துன்பம் தரல ஒரு நன்மை ஏற்படுத்தும் என்றால் பொய்யும் உண்மையாக கருதத்தக்கது. அப்புறம் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல்னா, உண்மையை பேசுறது மட்டும் வாய்மையாகாது, அதனால பிறருக்கு தீமை, ஒரு கெடுதல் ஏற்படக்கூடாது. அதனால் கெடுதல் செய்யாத உண்மை வாய்மை, நன்மை செய்கின்ற பொய்மை
அதுவும் வாய்மைக்கு சமமானது. அதனால் வாய்மைங்கிறது சத்தியத்தை கடைபிடித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. முடிந்த வரைக்கும் உண்மையாக இருத்தல். உண்மையாக இருத்தல்னாக்கா நம்ம மனதில் நம்ம எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை உணர்கின்றோமோ, எதை அறிந்திருக்கிறோமோ அதை அப்படியே சொல்லுதல் என்பதுதான் உண்மை. அதற்கு மாறாக உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல்னா அது பொய்மை. நம்ம மனதில் நம்ம உணர்வு அது சில சமயங்களில் தவறாக கூட இருக்கலாம். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் என்னவோ நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே சொன்னோம்னா உண்மை. அறியாமையினால் நம்ம தவறாக புரிந்து கொண்டு இருக்கலாம், அதனால் அது வார்த்தையில் வரலாம். ஆனால் அது அப்போ பொய்யாகாது. நம்ம மனசறிந்து பிறருக்கு தப்பு சொல்லணும், ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோடு சொல்லலை என்றால் அது உண்மைதான், அது சத்தியம்தான். அதனால் மனதில் என்ன இருக்கோ, எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ, எதை எவ்வாறு சிந்தித்தோமோ அப்படியே கூறுதல். சுருக்கமாக சொன்னால் உள்ளதை உள்ளவாறு பேசுதல். அப்படி உள்ளதை உள்ளவாறு பேசுகின்ற பொழுது பிறருக்கு ஒரு துன்பம் கஷ்டம் ஏற்படும் என்றால் அதை பேசாமல் இருக்கிறது நல்லது. அல்லது எவ்வளவு பக்குவமாக பேச முடியுமோ அவ்வாறு பேசுதல். ஏன்னா பேசுதல்ங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்குது. நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி குழந்தை, அப்படி இல்லை சமமானவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்கிற பொழுது உண்மை எப்பொழுதும் கசக்கும் தான். அப்போ அதை எவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு பக்குவமாக சொல்லுதல். சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தால், கட்டாயம் இருந்தால், அல்லது நமக்கு பொறுப்பு கடமை இருந்தால் மட்டும் சொல்லுதல், தேவை இருந்தால் மட்டும் சொல்லுதல், அல்லது பிறர் கேட்க தயாராக இருந்தால் மட்டும் சொல்லுதல். அவர் அதை கேட்கறதுக்கு என்ன நான் சொல்கிறத நீ கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாயான்னு கேட்டுட்டு அவர் கேட்க தயாராக இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சில சமயங்களில் உண்மையை சொல்லாமல் இருத்தலும் கூட நன்மையாகத்தான் அமையும். அவ்வாறு தொடர்ந்து நம்ம சத்தியத்தை கடைபிடிக்கிறதுனால மனசு தூய்மை அடையும். மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் படிப்படியாக குறையும். நம்ம தன்னஞ்சறிவது பொய்யற்கன்னு சொல்கிறேன். அப்படி பொய் சொன்னால், உண்மையை பேசாமல் இருந்து பொய் சொன்னால் நம்மளுடைய மனதை குற்ற உணர்வு ஏற்படுத்தி நமக்கு எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கும். அப்போ அந்த குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம பொய் பேசாமல் இருக்கணும், சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். அதனால் மனது அமைதியாக இருக்கிறதுக்கு, சத்துவத்தில் இருக்கிறதுக்கு, தூய்மையாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்த விருப்பு. ஏன்னா எப்போ நம்ம பொய் பேசுகிறோம், சொந்த விருப்பு வெறுப்பு அதோட சேருகின்ற பொழுது அது பொய்யாகுது. உண்மையை மறைக்க முயற்சி பண்ணுறோம். சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காம உண்மையை பேசுனா அதனால் என்ன விளைவு வந்தாலும் பரவாயில்லை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம், தர்மத்துக்காக உண்மையை பேசுகிறோம் என்று தொடர்ந்து அந்த தர்மத்துக்காக அதை கடைபிடிக்கிற பொழுது அதனால் நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் குறைந்து மனது அமைதி அடையும். அதனால் விருப்பு வெறுப்பு நீங்கிறதுக்கு சத்தியத்தை பேசுதல்ங்கிறது ஒரு சாதனமாக இருக்கின்றது. விருப்பு வெறுப்புகளை ஜெயிக்கிறதுக்கு சத்தியத்தை பேசுறதுங்கிறது ஒரு சாதனமாக இருக்கின்றது. அப்படி பேசுறதுனால பிரச்சனை வரும், அதை எதிர்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அது சாதனை, அதை ஒரு ஆன்மீக சாதனையாக எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் மூன்றாவது அஸ்தேயம் என்பது திருடாமை, பிறர் பொருளை விரும்பாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது திருடாமை. இந்த திருடுதல் எதனால் வருது? தமோ குணத்தினால வருது. உழைச்சி சம்பாதிக்க தயாராக இல்லைனாக்கா குறுக்கு வழியில் பொருள் சேர்க்கலான்னு நினைக்கிறோம். அதனால் இது தமோ குணம். உழைப்புக்கு கஷ்டப்பட்டு குறுக்கு வழியில் அதிகமான ஆசை இருந்தால் தவறான வழியில் கடுமையாக அதிகமாக உழைப்பான். ஆனால் அதிகமாக ஆசை இருக்குது, உழைக்கிறதுக்கு ஒரு தயாராக இல்லைனாக்கா தமோ குணம். அப்போ திருடுதல், பிறர் பொருளை கள்ள வழியில் எடுத்துக்கொள்ளுதல், ஏமாற்றி எடுத்துக்கொள்ளுதல் என்பது இருக்குது. அதுவும் மனதுடைய அமைதியை கெடுக்கும். அதனால் திருடுதல்ங்கிறது தமோகுண காரியங்கிறதுனால அதை தவிர்க்க வேண்டும். அதனால் திருடாமைங்கிறது பிறர் பொருளுக்கு, திருடாமைங்கிறது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல். நம்ம நேராக போய் எடுத்தா தான் திருட்டுங்கிறது இல்லை, எடுக்கணும்னு நினைக்கிறதே திருட்டு. பிறர் பொருளை கள்ளத்தால் உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறார். மனசால நினைக்கிறதே இந்த சாதகனுக்கு ஒரு தீமையாக அமையும். ஆன்மீக சாதகனுக்கு பிறர் பொருள் மேலே ஒரு ஆசைப்படுறதே ஒரு மனதில் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும்.
அது ஆன்மீக சாதனைக்கு, நம்ம மன அமைதிக்கு அல்லது தவம் முதலானவைகளை கடைபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால் இந்த திருடுதல் என்பது, திருட நினைத்தல், பிற பொருளை விரும்புதல் என்பது கூடாது. அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் நமக்கு தெரியும், பாலியல் ஒழுக்கம். ஒழுக்கம் தவறாமல் இருத்தல், உடல் ரீதியாக ஒழுக்கம் தவறாக இருத்தல். பிரம்மச்சாரியாகவோ சன்னியாசியாகவோ இருந்தால் முற்றிலும் பாலியல் சேர்க்கையை விட்டு விடுதல். கிரகஸ்தராக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மட்டும் வைத்து கொள்ளுதல், அதுவும் பிரம்மச்சரியமாக தான் கருதப்படுகின்றது. அது நம்மளுடைய உயிர் சக்தியை உயர்ந்த நிலைக்கு மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு அவசியம் தேவை. அதனால் கூடா ஒழுக்கம்னு அது சொல்கிறார். திருக்குறளில் பார்த்தா துறவரவியல்ல இதான் வரிசையாக சொல்லப்படுது. புலால் மறுத்தல், கூடா ஒழுக்கம், கல்லாமை. புலால் மறுத்தல் அஹிம்சைக்காக சொல்லப்படுறது. கூடா ஒழுக்கம் இந்த பெண்ணாசை பாலியல் ஒழுக்கம் பிரம்மச்சரியத்துக்காக சொல்லப்படுறது. கல்லாமைங்கிறது பொருளாசையை விடுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் இங்கே யமம்ங்கிறதுல பிரம்மச்சரியம்ங்கிறது முக்கியமானது. அதுக்கப்புறம் அபரிக்கிரகம். அபரிக்கிரகம்ங்கிறது மிகுதியாக பொருள் வைத்து கொள்ளாமல் இருத்தல். அதுதான் உபரத்தின்னு சொல்கிறோம். நம்ம சாதன சதுஷ்டயத்தில் உபரத்திங்கிறது பொருட்களை எவ்வளவு நம்ம பயன்படுத்துறது, தனிப்பட்ட முறையில் நம்ம பயன்படுத்துறது, உலகப் பொருள்களை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளுதல். பொருள் மிக படையாமை. நிறைய சேர்த்து வச்சாக்கா அதன் மேலே அபிமானம் இருக்கும். அப்புறம் அதை அப்போ தொடச்சி வைக்கணும், அதை பாதுகாத்து வைக்கணும். அதை மனசு அதுலேயே இருக்கும். அதில் தியானம்ங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு தடை. பொருளாசைங்கிறது ஒரு தடை. அது அபரிக்கிரகம். பொருள் மிக படையாமை, இலவசமாக எதுவும் பெறாமைனா. லோபம். காரணம் லோபம், அஸ்ரத்தை, பயம். இந்த வாழ்க்கையில் நமக்கு பொருள் இல்லாமல் போயிட்டாக்கா கஷ்டம் வருமேங்கிற பயத்தினால பொருளை நிறையா சேர்த்து வைக்கிறோம். பின்னாடி நமக்கு இப்போ உழைக்க முடியுது, நாளைக்கு வயசாகிடுச்சு உழைக்க முடியலை, இல்லை ஏதோ இது பெரிய செலவு வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னா அதனால் பொருளை சேர்த்து வைக்கின்றோம். அந்த பயத்தினால, எதிர்காலத்தை பற்றி அந்த பயத்தினால பொருள் சேர்க்கிறோம். அதிகமான பொருள் பற்றுனால பொருள் சேர்க்கிறோம். அப்படி இல்லாமல் குறைவாக நமக்கு அடிப்படை தேவைக்கு என்ன வேணுமோ வைத்து கொள்ளலாம், அல்லது அன்றாட தேவைக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அவைகளை வைத்து கொள்ளலாம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுல அதிகமாக ரொம்ப நாள் 6 மாதத்துக்கு மேலே பயன்படாமல் இருந்தால் அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அதை யாருக்காவது கொடுத்துடணும். ஒன்று யாருக்குமே பயன்படாதுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம், அழிச்சிடலாம். நமக்கு தேவையில்லை, யாருக்காவது பயன்படணுமோ தானமாக கொடுத்துடலாம். மற்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அதை கொடுத்து விடலாம். அது பொருள் பற்று குறையிறதுக்கு ஒரு உபாயமாக இருக்கும். தானம்ங்கிறது பொருள் அபரிக்கிரகத்துக்கு எதிர் என்னென்னா, அபரிக்கிரகம் பொருள் அதிகமாக வச்சுக்காமல் இருக்கிறது. அது என்ன பண்ணணும், இருக்கிற பொருளை தானம் பண்ணுறதுன்னா. ஒரு காலத்தில் தேவைன்னு சேர்த்து வைத்தோம், இப்போ நமக்கு உலக இல்லத்தில் அதிகமான பற்று இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம பேசாமல் ஜபம் தியானம் பண்ணிக்கொண்டு ஆன்மீக சாதனையில் அதிகம் கவனம் செலுத்த விரும்புகிறோம். அப்போ இந்த புறப்பொருள் நமக்கு ஒரு பெரிய சுகத்தை தரப்போகிறது இல்லை. வீணாக அதை வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு யாருக்காவது கொடுத்துடலாம். பாதுகாக்கிற வேலை மிச்சம், இடம் நிறைய கிடைக்கும். வீட்டில் நிறைய பொருளாக சேர்த்து வச்சு இடம் இல்லாமல் இருக்குது. அதனால் இடம் நிறையா கிடைக்கும், தூய்மையை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் ஆன்மீக சாதனைக்கு நமக்கு பொருள் பற்ற விடுவதற்கு இது ரொம்ப முக்கியமானது. அது அபரிக்கிரகம். இந்த 5. அதனால் இன்றைக்கு யமம்ங்கிறத பார்த்துருக்குறோம். நியமத்தை நாளைக்கு பார்க்கலாம். அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம். அஹிம்சை, எந்த உயிருக்கும் எந்த விதத்திலும் ஹிம்சை நினைக்காமல் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் செய்வதை தவிர்த்தல். சில சமயங்களில் தவிர்க்க முடியாமல் செய்ய வேண்டியதாக இருக்குது. கொசுவை அடிக்கலாமா வேண்டாமா? அஹிம்சைங்கிறத சொல்லியாச்சு, கொசுவை என்ன பண்ணுறது, கரப்பாம்பூச்சியை என்ன பண்ணுறதுன்னா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நீ தேடி போய் அடிக்காமல் உன்னை கடிக்கிற வர கொசுவை மட்டும் வேணால் அடிச்சுக்கணும். அதனால் தேடி ஏன்னா பேட் வச்சுட்டு அடிக்கிறாங்க, எங்கே இருக்குன்னா துரத்தி அடிக்கிறான், கொடுமையாக இருக்குது. அதனால் அதுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி லிக்விட் வச்சா அது போயிடும், அதுவாக போயிடும். அது கொல்ல வேண்டாம், அது இந்த இடத்துல இந்த மனுஷன் கூட வாழ முடியாதுன்னு வேற எங்கேயாவது போயிடும். ஆனால் அதை விட்டுட்டு தேடி அதை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது. அதுக்கு மாற்றாக தான், பரிகாரமாக தான் பஞ்சமகா யஜ்யம்ங்கிறது சொல்லியிருக்கு. சில ஹிம்சை தவிர்க்க முடியாது,
அது தவிர்க்க முடியாத ஒன்று. அதற்கு மாற்றாதான் பஞ்சமகா யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம்ங்கிறதெல்லாம் அந்த பாப்பத்துக்கு தவிர்க்க முடியாமல் செய்கின்ற ஹிம்சைக்கு பரிகாரமாக சொல்லியிருக்கு. அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுனால இதனால் வரக்கூடிய இந்த தவிர்க்க முடியாமல் செய்யக்கூடிய பாப்பங்கள், ஹிம்சையினால் வரக்கூடிய பாப்பங்கள் நீங்கும். அதனால் அஹிம்சைங்கிறது. அதுக்கப்புறம் சத்தியம், முடிந்த வரைக்கும் பொய் பேசாமல் உண்மையை பேசுதல், உண்மையை பேச முடியலன்னா மௌனமாக இருக்கிறது முக்கியமாக. பொய் பேசுதலை தவிர்த்தல் என்பது. அஸ்தேயம், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல். பிரம்மச்சரியம், பாலியல் ஒழுக்கத்தை முழுமையாக கடைபிடித்தல். அப்புறம் அபரிக்கிரகம், தேவைக்கு அதிக பொருள் மிக படையாமை, தேவைக்கு அதிகமாக பொருள் வைத்து கொள்ளாமல் இருக்கிறது. மிக குறைவான பொருள்களோடு நிறைவாக வாழ பழகி கொள்ளுதல். இது யமம். நியமம் நாளை பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।